ஜோதிடம் பார்க்காம வாழ முடியுமா, வாழ முடியாதா? சரி, ஜோதிடங்கிறது எப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, ஜோதிடங்கிறது நான் ஆல்ரெடி நிறைய ஜோதிடம்னா என்ன அர்த்தம், ஜோதிடங்கிற பேர் எப்படி வந்தது, ஜோதிடம் எதற்காக நிறைய சொல்லிட்டேன். பட் உண்மையிலே ஜோதிடம் பார்க்காம வாழ முடியுமானா கண்டிப்பாக வாழ முடியும். மனிதனுக்கு ஜோதிடங்கிறது எப்போ தேவைப்படுது அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம், அந்த விஷயம் நடக்க மாட்டேங்குது, இல்லை ஏதோ ஒரு விஷயம் சரியாக ஒரு நோக்கத்தோடு பண்ணுறோம், அது தப்பாக போய் முடிஞ்சிருது. ஏன் நமக்கு இப்படி நடக்குது, எதனால் இப்படி நடக்குது, இது எப்போ மாறும், சுச்சுவேஷன் எப்போ மாறும், நமக்கு நடக்கிற ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப பேடான சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க லைஃப்பில். ஒன்று உடல் சார்ந்த பிரச்சனைகள், நோய்கள் சார்ந்த பிரச்சனைகளாகட்டும், இல்லை ஏதாவது ஒரு வேறு ஒரு பிரச்சனையை ஒன்று பண்ண போய் வேற ஒரு பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. இது எப்போ மாறுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஜோதிடம் தேவைப்படும். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் ஜோதிடம் அவங்களுக்கு எதுக்கு தேவைப்படும்னா, ஜோதிடத்தை கற்றுக்கிறது மூலிமா வாழ்க்கைங்கிறது இப்படி தான் போகும், இப்படி தான் நடக்கும், இப்படி தான் இந்த ஃப்ரீக்வன்சி இப்படி தான் லைஃப் போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் லைஃப்பில் எப்பப்போ நல்லது நடக்கும் கேட்டதுன்னா அப்படிங்கிறதுக்காக ஜோதிடம் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஜோதிடம் கற்றுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ இந்த கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மானாவாரி பயிரும்பாங்க, சில இடத்துல இந்த மேட்டாங்காடுன்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் என்னென்னா, மழை பெஞ்சாதான் நம்ம போடுற சோளமோ கடலையோ வரும், மழை வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இதுவும் வராது. ஸோ அதேமாரி ஜோதிடங்கிறது, ஸோ எப்போ மழை வரும்னு தெரிஞ்சாதானே நீங்கள் இது பண்ண முடியும் நம்ம லைஃப்பில். ஸோ இந்த பருவகால மாற்றங்கள், பருவநிலைகள் பார்த்து தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு விஷயங்களும் செய்கிறோம். அதே மாதிரி ஜோதிடங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயம் எப்போ நடக்குங்கிறத முன்கூட்டியே அனுமானிக்கிறதுக்கு தான் ஜோதிடம் தேவைப்படுது. அப்போ ஜோதிடம் பார்த்தா தான் அதெல்லாம் நடக்குமானா அப்படின்னா கிடையாது. அது எப்படின்னா, நீங்கள் பயிர் போட்டால் தான் மழை பெய்யுமா என்ன? நீங்கள் பயிர் போடலினாலும் விதைக்கலினாலும் மழை பெய்யதான். ஜோதிடம் பார்க்கலினாலும் உங்களுக்கு நடக்க போகிறது நடந்தே தீரும். ஜோதிடம் பார்த்தாலும் நடக்கும், ஜோதிடம் பார்க்கலனாலும் நடக்கும். பட் எதுக்கு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய மனக்குழப்பம். பஞ்சாங்கம் பார்க்கன்னு சொல்லுவாங்க, எப்போ மழை வருது, இது இந்த பீரியட் ஆஃப் டைமில் இப்போ மாடர்ன் சயின்ஸ் எல்னினோ லானினோன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்னினோ அதிகமாக இருக்கும்போது வெயில் அதிகமாக இருக்குது, லானினோ அதிகமாக இருக்கும்போது மழை அதிகமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இது சயின்ஸ் வேறு பேர் வச்சுருக்கு. ஜோதிடமும் அதே மாதிரி ஒரு பெயர், அதுவும் காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் லைஃப்பில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு கஷ்ட காலகட்டத்தில் இருக்கீங்க, அது எப்போ மாறும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இயற்கையில் எதையுமே உங்களால் மாற்ற முடியாது. பட் தெரிஞ்சுக்கலாம். மழை பெய்யறத உங்களால் தடுக்க முடியுமா? முடியாது. வெயில் அடிக்கிறத உங்களால் தடுக்க முடியுமா? முடியாது. சுனாமி வர்றதை நம்மளால் தடுக்க முடியுமா? முடியாது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதையும் தடுக்க முடியாது. நீங்கள் பார்க்கணுமா பார்க்க வேணாங்கிறது இட்ஸ் அப் டு யூ, இட்ஸ் யுவர் சாய்ஸ்.